வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த தங்களது முதல் பார்வைகளை பதிவு செய்வதற்காக இன்றைய அமர்வில் 2 சிறப்பு ஆளுமைகள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக எழுத்தாளரான திரு சுசி திருஞானம் அவர்களும் மூத்த பத்திரிகையாளரான திரு பீர் முகமது அவர்களும். வணக்கம். வணக்கம். காவிரி விவகாரம் தொடர்ந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு கலவரச் சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிகுந்த எதிர்ப்பு, ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பினரும் எதிர்க்கிறார்கள். அங்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரண்டிருக்கிறது. எல்லா கன்னட அமைப்புகள், விவசாய சங்கங்கள், திரைத்துறையினர், பொதுமக்கள் என சகலமும் இணைந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை முன்வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிற இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவே மற்ற மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் விடுக்கிற எச்சரிக்கை அப்படின்லாம் பல அரசியல் தலைவர்கள் அங்கே பேசியிருக்காங்க. எப்படி இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக? நீங்கள் சொன்னது போல கர்நாடகமே ஒட்டுமொத்தமாக, கர்நாடக மக்கள் சமூகமே ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு இதை சாதித்தது போன்ற ஒரு தோற்றம் ஊடகங்களும் சேர்ந்து அந்த தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு தான் இதுவரைக்கும் இந்த பிரச்சனையில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. சட்டபூர்வமாக தனது உரிமைகளை மெல்ல மெல்ல உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக நிலைநாட்டி வருகிறது என்பது இந்த கலைபரத்தில் பெரும்பாலும் பேசப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இப்போது தலைமைச் செயலாளர் தலைமையில் திங்கட்கிழமை இந்த கூட்டம் நடக்கும்போது, அடுத்து அந்த மேற்பார்வை குழு கூட்டம் நடக்கும் போதும் தமிழ்நாடு மீண்டும் தனது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான எல்லா தர்க்கபூர்வமான நியாயங்களும் தமிழ்நாட்டின் பக்கமே இருக்கின்றன. இந்த விஷயம் அதிகமாக பேசப்படவில்லை. எப்படி 10 நாட்களுக்கு நீரை நாம் சட்டபூர்வமாக வாங்க முடிந்தது, அது போதுமானதா இல்லையா என்பது இன்னொரு பக்கமான விவாதம். அது போதுமானதில்லை என்கிற ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் முக்கியமாக முன்வைக்கின்றன. ஆனால் இதை பெறுவதற்கான எல்லா விதமான தரவுகளையும் சட்டபூர்வமான வாதங்களையும் தொடர்ந்து முன்வைத்து தமிழ்நாடு தனது உரிமைகளை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது என்பது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இந்த நீண்ட கால பிரச்சனையில கர்நாடகம் மிக ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய விவகாரத்துல நிச்சயமாக எங்களுடைய மக்களினுடைய குடிநீர் தேவைக்காகவும் விவசாயிகளினுடைய தண்ணீர் தேவை தாண்டி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவது என்பது சாத்தியமில்லைங்கிறது ரொம்ப உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத வகையிலெல்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப உறுதியாக வைத்திருந்தார்கள். பல கடித போக்குவரத்துகள், பல வழக்குகள், மேல்முறையீட்டு மனு என இத்தனையும் தொடர்ந்த பிறகு நீங்கள் சொல்வது மாதிரி இதை சட்டப்பூர்வமாகத்தான் தமிழகம் இன்னைக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கர்நாடகம் இருப்பது போல ஒரு ஒற்றுமையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் தமிழகத்துல இல்ல. அதுவே தமிழகத்திற்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு ஏன் பார்க்க கூடாது? இது ஒரு ஊடக தோற்றம் தான் என்று மீண்டும் சொல்வேன். நிச்சயமாக தமிழகம் ஒருமித்து இல்லை என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் காவிரியில் நமது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும், அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, நமது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதை எப்படி நிலைநாட்டுகிறார்கள்? இன்றைக்கு நீதிமன்றம் வழியாக, உச்ச நீதிமன்றம் தான் நாட்டில் உள்ள கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் வழியாக அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதில் தொடர்ந்து தமிழகம் வெற்றி பெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, கர்நாடகம் இப்போது உருவாக்குகிற இந்த தோற்றம் என்பது ஏன் ஒரு மாய தோற்றம் என்றால், கர்நாடகம் சட்டபூர்வமாக ஏற்கனவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருக்கிறது என்கிற சட்டத்தின் தவறான திசையில் அவர்கள் திசை வழியில் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு. நீங்கள் சொல்கிற அந்த ஊடக தோற்றத்தை தாண்டியும் கூட அங்க உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதா வேண்டாமா, தண்ணீர் திறக்கலாமா வேண்டாமாங்கிறதே ஒரு அனைத்து கட்சி குழு கூட்டம் கூடி அதன் பிறகாக ஒரு முடிவு எட்டப்படுகிறது. இங்க தமிழகத்துல எல்லா எதிர்கட்சிகளும் இங்கு கோரிக்கை விடுக்கவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவும் தயாராக இருக்கிற போது அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கலையே அப்படிங்கிறதும் இங்க கொஞ்சம் முக்கிய. நாம் இந்த பிரச்சனையை முற்றிலுமாக தமிழகத்துக்கான நியாயங்கள் சார்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது அமெரிக்க தேசத்தில் 50 மாநிலங்கள் இருக்கின்றன. 50 மாநிலங்களில் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்திற்கு நீர் கொடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் உத்தரவிடும். உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவிடும் என்றால், இந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அரிசோனா என்பது வறண்ட ஒரு மாநிலம். அது அருகிலுள்ள மாநிலம் அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மாநிலம் நீர் கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக ஃபெடரல் ஃபண்ட் என்கிற மத்திய அரசுடைய நிதி அந்த மாநிலத்துக்கு நிறுத்தப்படும். ஆனால் இங்கு மத்திய அரசு என்பது என்ன செய்து கொண்டிருக்கிறது? மத்திய அரசு என்பது வேடிக்கை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் நான் தலையிட முடியாது என்று ஒரு நியூட்ரல் பொசிஷனை வைக்கிறது. அப்போதே நீதிமன்றத்துக்கு அது வந்து விடுகிறது.
நீதிமன்றத்தின் உத்தரவை ஒரு மாநில அரசு நிலைநாட்டவில்லை, அதற்கு எதிராக அது சட்டாம்பிள்ளைத்தனம் செய்கிறது என்றால் மத்திய அரசு ஊக்கமாக அதில் தலையிட்டு நீங்கள் இந்த பெடரல் அமைப்பில், ஒரு கூட்டாட்சி அமைப்பில் நீங்கள் இந்த உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பது மத்திய அரசுடைய கடப்பாடும் பொறுப்பும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த சட்டாம்பிள்ளைத்தனத்தை அது தங்களுடைய தார்மீக உரிமைன்னு ஏன் பார்க்க கூடாது? இன்னைக்கு இது எங்களுடைய உரிமை தானே, உரிமைன்னு சொல்லிதானே இன்னைக்கு எல்லாரும் ஓரணியில் இன்றைக்கு திரண்டு இருக்கிறார்கள். அந்த தார்மீக உரிமை அப்படிங்கிற விவகாரத்தை, அந்த ஒரு 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 இருமாப்பை ஏன் தமிழகம் கையில் எடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க. இதுல நீங்கள் ஜனநாயகத்தை முழுமையாக விளங்கி கொண்டால், ஒரு ஜனநாயகத்தில் ரூல் ஆஃப் லா என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் சட்டாம்பிள்ளைத்தனமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ, இங்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். நெய்வேலியிலிருந்து மின்சாரம் தரக்கூடாது என்று ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு வந்து எப்படி நீங்கள் கர்நாடகத்துக்கு நெய்வேலி மின்சாரத்தை தரலாம் என்றெல்லாம், இதெல்லாம் சட்டாம்பிள்ளைத்தனம் தான். அதையும் நாங்கள் சட்டாம்பிள்ளைத்தனம் என்றுதான் பார்க்க வேண்டும். இது ஒரு கூட்டாட்சியில் இங்கிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரம் அங்கு வரும், அங்கு இருக்கக்கூடிய நீரை இங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது. இங்க ரூல் ஆஃப் லாவை நீங்கள் பேசுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகளுடைய குரலாகவோ அல்லது நாம் என்ன இந்த பிரச்சனையில் நம்ம நிலைநாட்டப்பட வேண்டியது என்ன, நமக்கு நீர் வேண்டும், விவசாயிகள் இப்போது நடவுக்கு நாற்றாங்கால் நட்டுவிட்டு அவர்கள் விவசாயத்திற்காக காத்திருக்கிறார்கள், அதை எப்படி நிலைநாட்டுவது என்பதுதான் திமுகவுடைய நோக்கமோ பாமகவுடைய நோக்கமோ அதிமுகவுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இப்ப கர்நாடகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள், அவர்களுடைய அந்த கோரிக்கைகள் முழக்கங்களை எல்லாம் பார்க்கிற போது அவர்கள் ஏதோ பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரியான ஒரு தோற்றம் அங்க உருவாகிறது. தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது மூலமா நாங்க பாதிக்கப்படுறோம்ங்கிறது மாதிரியான ஒரு இமேஜ் அங்க உருவாகுதா? அந்த இமேஜை நீங்கள் உருவாக்க முடியும். அதாவது ஒரு சிவில் சமூகம், குறிப்பாக அங்குள்ள நடிகர்கள் எல்லாம் அணிதிரள்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய கடைமடை விவசாயிகள், குறிப்பாக மாண்டியா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அணிதிரள்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஊடகமாக ஃபேக்டுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் உள்ள தகவல்களை, தரவுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படியே அதிகபட்சமான நீர், அதாவது 93 TMC நீர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்தாக வேண்டும். அதில் ஒரு மிக குறைவான ஒரு கால் பகுதி கூட இல்லை. அதற்கு காரணம் கர்நாடக மாநிலத்தில் சில ஃபேக்ட் இருக்கு. அதாவது வறட்சி இருந்திருக்கிறது, அவர்களுக்கு போதுமான நீர் இல்லை, அவரிடம் கையிருப்பு இருப்பது என்பது ஏறக்குறைய 60 TMC தான். எனவே நாங்கள் இதற்கு மேல் தர முடியாது. இந்த வாதங்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் செவியுற்று விட்டு, சரி நீங்கள் குறைந்தபட்சம் அவர்கள் விவசாயத்தை தொடங்குவதற்கான ஒரு நீரை 10 நாட்களுக்கு அதாவது 15,000 கன வினாடிக்கு என்பதை நீங்கள் உடனடியாக அதை செய்யுங்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கடமை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போது காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் திங்கட்கிழமை நடக்கும் போது இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி, இதற்குள் அவர்கள் நிர்பந்தங்களே அழுத்தங்களே ஒரு அரசியல், ஒரு ஜனநாயகத்தில் அதை நீங்கள் செய்ய முடியும், அதை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா பேசலாம். இங்க தமிழகத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு விவகாரத்தை பேசுகிற போது திமுக தலைவர் காவிரி விவகாரத்தில் முதல்ல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படையா சொல்லணும், அதுல ஒரு மர்மம் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதே நேரத்தில் கர்நாடகாவில் நடைபெறுகிற போராட்டங்களை எல்லாம் தாண்டி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். உடனடியாக நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் உள்ள அரசியல் சர்ச்சைகளை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு கால பிரச்சனை இது இன்னும் தொடரும். எப்போல்லாம் வறட்சி இருக்குதோ அப்போல்லாம் அந்த பிரச்சனை தொடரும். எப்போ சர்ப்ளஸ் இருக்கோ அந்த பிரச்சனை அமுங்கி விடும். இதுதான் நடந்துட்டு வருது. இது கடந்த ஆண்டுகள் பார்த்தோம், வரக்கூடிய ஆண்டுகளையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் இப்போ தமிழக அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இதை சட்ட ரீதியாக அணுகுவது அப்படிங்கிறதும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வெளியிட செய்ததுலேருந்து என்னுடைய சாதனைன்னு ஆளுங்கட்சி சொல்லிட்டு இருக்குது, எதிர்கட்சி மர்மம் சொல்லுது. ஆனாலும் கூட பொதுவாக தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாருமே தமிழகத்துக்குரிய நியாயம் செய்யப்பட வேண்டுங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அங்கே எங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஒரு குறைந்தபட்சம் விவசாயத்தை தொடங்குவதற்கான தண்ணீரை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட கொடுக்க முடியாதுன்ற வாதத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 10 நாளுக்கு கொடுக்குறதும் எங்களால் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்து கொண்டே தொலைநோக்கில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் அது. ஒரு 3 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று,
வறட்சி என்பது தொடரத்தான் செய்யும் அப்பப்போ. ஏன்னா விவசாயம் என்பதே ஒரு சூதாட்டம் தான் என்ன. ஸோ வறட்சி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரேன்னா மேசிவாக மரங்கள் வளர்ப்பு, காடுகள் பாதுகாப்பு, இதை செய்தாலே மழை நீர் கட்டாயம் வரும். ஏன்னா பாலைவனங்களே சோலைவனங்களாக மாறி இருக்கு, ப்ரொவைடட் அதை வந்து மேசிவாக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம காடுகள் அழிப்பையும் மரங்கள் அழிப்பையும் ஒரு வேகமாக செய்து கொண்டே தண்ணியில்னு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. இப்பொழுது செய்யக்கூடிய இந்த குரலில் ஒரு பகுதி கவனத்தையாவது மழை நீரை உருவாக்குவதற்கான பணிகளை செய்யணும். மரங்கள் வளர்ப்பு, காடுகள் வளர்ப்பு. இன்னொன்று, மழை வரும்போது அதை சேமிப்பதற்கான அமைப்புகள் அதையெல்லாம் சீர்குலைச்சிட்டோம். ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி பாதுகாக்கப்பட்ட ஏரிகள், குளங்கள், ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாமே தூர்ந்து போக விட்டுட்டோம். அதை மீண்டும் ஒரு இயக்கமாக்கி அதை சரிப்படுத்துறது 2வது விஷயம். 3வது விஷயம், இருக்கக்கூடிய நீருக்கேற்ற பயிர் சுழற்சி முறை. ஏன்னா முழுக்கவே நான் வந்து நெல் தான் அப்படிங்கிறது மாற்று பயிர்கள் வந்துருச்சு. நெல்லிலே கூட ஒரு கட்டத்தில் ஒரு அடிக்கு தண்ணி தேக்கி செய்யக்கூடிய விவசாய முறை மாறி இன்னைக்கு வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லி ஒரு அற்புதமான முறை சொல்கிறாங்க. ஏன்னா அது வெற்றிகரமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தண்ணி பாய்க்கிறது, அடுத்து காய விடுறது, வெடிப்பு வர காத்திருந்து மீண்டும் பாய்க்கிறது, இப்படிப்பட்ட முறைகள்லாம் இருக்குது. இல்லை, நீங்கள் பட்டியலிடுகிற இந்த 3 முறைகளுமே வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கிற போது இது ஒரு சரியான அணுகுமுறை அப்படின்னு இருந்தாலும் கூட, ஏற்கனவே ஒரு 3 பருவ சாகுபடி இங்கே வந்து போய்த்திருச்சு. இருக்கிற இப்போதைய சம்பா சாகுபடிக்காவது தண்ணி வேணும். நீங்கள் சொல்வது மாதிரி விவசாயம் தொடங்குவதற்காக வேணும் இங்கே தண்ணீர் தேவைப்படுகிறது. விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிருந்து கிளம்பி போய் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து ஒரு தரப்பு மனு கொடுத்து நீங்கள் எப்படியாவது தண்ணி திறந்து விடுங்கன்னு மனு கொடுக்குற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன் தமிழக அனைத்து கட்சி குழு கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தி உண்மையிலேயே இதுதான் நிலைமை என்று பிரதமருக்கு தெரியப்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இல்லை, அதை செய்வது அவசியம் தான் நானும் கருதுறேன். ஏன்னா கட்டாயம் ஒரு அனைத்து கட்சி கூட்டம், ஒரு தொடர் முயற்சிகள்ங்கிறது இங்கே அவசியம்தான். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் அப்படிங்கிறது ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு 2-3 மாநிலங்கள் வழியாக போகும்போது ஒரு நியாயம் செய்யப்பட வேண்டும். அதில் உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்து ஒன்று கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இன்னும் ஒரு அழுத்தத்தோடு சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படலாம். அங்கே மாதிரி இங்கேயும் திரைத்துறையினர் முன்னுக்கு வரலாம். திரைத்துறையினர் மட்டும் இல்லை, எல்லா துறையினரும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க வேண்டும். கூடவே அதோடு முடிஞ்சு விடக்கூடாது. எப்படி அங்கே வந்து கூச்சல் போட்டுட்ருக்கிறாங்களோ அந்த மாதிரி கூச்சலாக இது நின்று விடக்கூடாது. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உடனடியாக தீவிர இயக்கங்களாக நான் சொன்ன 3 விஷயங்களை செய்தால் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் காவிரி பிரச்சனையே இருக்காது. பட்டியலிடுகிற இந்த 3 விஷயங்களும் தொலைநோக்காக பார்க்கப்பட வேண்டிய சரியான அணுகுமுறையாக இருந்தாலும் கூட, இங்கே நம்ம முதல்ல உபரி நீர் வந்தாலே அதை சேமிப்பதற்கான நீர் வழித்தடங்களை சரியாக பராமரித்து வச்சுருக்கோமா? சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. கடந்த 50 ஆண்டுகளில் எத்தனை அணைகள் முதல்ல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவிலான ஒரு விவாதங்கள் பேசப்படுகிறது. நீங்கள் காவிரியிடமிருந்து நீர் கேட்கிறீர்கள், ஒருவேளை உங்களுக்கு உபரியாக தண்ணி வந்து அதை சேமித்து வைக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னும் ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்குறேன்? இது நீண்ட கால ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 1800களில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 1924 மீண்டும் மைசூர் மெட்ராஸ் ராஜதானி ஒப்பந்தம், இதெல்லாமுடைய தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மழைநீர் சேகரிப்பை, ஏற்கனவே அதிமுகவுடைய அரசாங்கம் இருந்தபோது அந்த மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? சென்னையில் ஏறக்குறைய 20% கட்டடங்கள் மட்டுமே அந்த மழைநீர் சேகரிப்பை அமல்படுத்தி இருக்கின்றன. புதிதாக வரக்கூடிய பெரும் கட்டடங்கள் அதை அமல்படுத்தினாலும் கூட ஏராளமான கட்டடங்கள் இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பை அமல்படுத்தாமல் தான் இருக்கின்றன என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை எப்படி அரசு கட்டாயமாக்க போகிறது? அதே வேகத்தோடு சென்னையில் பெரும்பாலான மழைநீர் கடலில் வழிந்தோடி விடுகிறது என்கிற பிரச்சனை இருக்கிறது. அதே போல ஊர்களில் இருக்கக்கூடிய, ஆனால் இதை வெறும் அரசின் பொறுப்பாக இல்லாமல் இது மக்களின் பொறுப்பாக இருக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் எழுதுகிறவர்களும் தங்களுடைய வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை செய்து கொண்டு அதை படம் பிடித்து போடலாம். இது போன்ற விஷயங்கள் இது மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எப்படி குடிமராமத்து என்பது ஒரு பொது சமூகத்துடைய, சிவில் சமூகத்துடைய பொறுப்பாக இருந்ததோ அதை நாம் ஒரு காலத்தில் கைவிட்டு விட்டோம் என்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நமது பொறுப்பாக, சிவில் சமூகம் தனது பொறுப்பாக எடுத்துக்கொண்டு
மழைநீரை சேகரிப்பதற்கான வழிவகைகளை, அது வீட்டிலாக இருந்தாலும் சரி, வாய்க்கால்கள் வழியாக, ஓடைகள் வழியாக வரக்கூடியதை சின்ன செக் டேம்கள் செய்து அந்த நீரை சேகரிப்பதாக இருந்தாலும் சரி, கடலில் வழிந்தோடி வீணாகிற அந்த நீரை சேமிப்பதற்கான வழிவகைகளே ஒவ்வொரு லோக்கல் சொல்யூஷன்ஸாக இது சிவில் சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுகிற அதே நேரத்துல இங்க அரசு அதை முறையாக வழிகாட்டுகிறதா? அதை சிவில் சமூகம் செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை அரசு முதல்ல சரியா செய்கிறதா? இங்க தமிழகத்துல இருக்கிற, ஏன் தலைநகரிலேயே கூட பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாவற்றிலும் அரசியல் குறுக்கீடு இருக்கிறது. அங்க எது ஒன்றையும் நம்ம சுதந்திரமா மக்கள் போய் ஈஸியா தட்டி கேட்டுற முடியாது, அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா சரி விகிதத்துல? இதுல சிவில் சமூகத்துடைய பொறுப்பு தலையாயதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படி ஹெல்மெட் போடும்போது ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது சிவில் சமூகத்தில் ஒரு பெரும்பகுதி அதை ஒட்டுமொத்தமாக எனக்கு சென்னையுடைய வெப்பநிலையில் நான் ஹெல்மெட் போட முடியாதுங்கிற மாதிரியான ஏறக்குறைய அந்த மழைநீர் சேகரிப்பு அப்படியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் பல கட்டடங்களில் அதோட மிக குறைந்த செலவில் நீங்கள் சென்னையில் இதை செய்ய முடியுமே, எவ்வளோ செலவு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாங்கள் அதிகாரிகளை சமாளிப்போம் அப்படிங்கிற அளவில் தான். அதிகாரிகள் வந்தாங்கன்னா நாங்கள் இந்த வசதியை நாங்கள் செய்யலை, நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற இந்த ஒரு அதாவது நீங்களே அது பற்றின எந்த கரிசனமும் அக்கறையும் எடுக்காத வரைக்கும், எனது கட்டடத்தில் வழிந்தோடுகிற நீர், வீணாக தெருவிலே கலக்கிற நீர் நான் சேகரிப்பேன் என்று முடிவு செய்யாத வரைக்கும் அரசாங்கம் என்னதான், அதாவது டாப் டு பாட்டம் என்பது எப்போதுமே நீண்டகால ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷனாக இருக்கு. இது மீண்டுமா அது நீங்க சொல்றதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற நீர்நிலைகளினுடைய பட்டியல் குறைஞ்சிக்கிட்டே வருது. இருக்கிற ஏரிகள் எல்லாம் நம்ம மண் கொட்டி மூடி வருகிறோம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க சென்னையிலேயே கூட பல ஏரிகள் சமீப காலங்கள்ல மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையும் கூட நம்ம பார்த்தாக வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக. நீங்கள் இந்த நீர்நிலைகளில் தான் பல பேருந்து நிலையங்களே இருக்கின்றன. திருநெல்வேலியில் வேந்தான்குளம் பேருந்து நிலையம் தொடங்கி கோவையிலே புதிதாக உருவாகி வருகிற நீர்நிலைகளின் மீது தான் இருக்கிறது. அந்த திட்டமிடுதலிலேயே நீர்நிலைகளை சுற்றி நகரங்களை திட்டமிடுதல், நீர் ஆதாரங்களை சுற்றி உங்களுடைய கட்டடங்களை திட்டமிடுதல் என்கிற ஒரு சிந்தனை ஐரோப்பிய ஊர்களில் இருக்கிறது. இந்த விஷயங்கள் ஏற்கனவே நமது இங்கு இருந்த சிந்தனைகள் தான். அதாவது நீங்க ஒரு குளம், ஒரு கோவிலை சுற்றி ஊர் என்பது போன்ற ஒரு நீர் ஆதாரங்களை சுற்றி உங்களுடைய வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொள்வது என்கிற ஒரு சிந்தனை காலப்போக்கில் வளர்ச்சியின் வேகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் மறந்துவிட்டோம் அல்லது செய்ய தவறிவிட்டோம். மீண்டும் சிவில் சமூகம் அது பற்றின விழிப்புணர்வோடு இதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதுதான். இங்க மத்திய அரசினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாக எல்லா மாநிலங்களும் கோரிக்கை வைக்கிற போதே மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது மாநில அளவிலான, ஏன்னா ஒரு தேசிய கட்சியிலேயே மாநிலத்தினுடைய கர்நாடக பிரிவு அங்கிருந்து தமிழகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற பிரிவு நிச்சயமாக தண்ணீர் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறது. மத்திய அரசு நிச்சயமாக தலையிட வேண்டும். காவிரி மேற்பார்வை குழு கூடுகிறது, இருதரப்பு நியாயங்களையும் கேட்டு அது தொடர்பான விவாதங்களை நடத்துகிறது. ஆனால் மத்திய அரசு அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, மாநில அரசனுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் தட்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட முடியும். ஒரு சதம் தட்டி கழிக்கிற வேலையை தான் செய்துட்டு இருக்குது. பிரதமரை கூட இதில் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையை எடுக்கிறது சரியில்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் பொறுத்தவரை இதில் ஒரு தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டு ஒரு குறைஞ்சபட்ச நீரை கொடுங்கன்னு சொல்லும்போது அதை செயல்படுத்துகிற, அதை புரிய வைக்கிற ஒரு பணியை அவங்க மத்திய அரசு எடுத்திருந்தாலே கர்நாடகாவில் இந்த கூச்சல் வந்திருக்காது, இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள், கலவரங்கள் எதுவுமே வந்திருக்காது. குறைந்தபட்சம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டியது கடமை அப்படிங்கிறத தீவிரமாக உணர்த்தியிருக்கணும். அந்த பணியை அவங்க செய்ய தவறியது இன்றைய சிக்கல்களுக்கு ஒரு காரணம்னு நான் கருதுகிறேன். கட்டாயம் அதில் ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா மத்திய அரசு என்பது எப்போ மத்திய அரசு அணுகிறாங்க, 2 மாநிலங்கள் தீர்த்துக்கொள்ள முடியாத நிலையில் வரும்போது இவர்கள் ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும், நியாயத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் ஓட்டு அரசியல் தான் முக்கியம் போது அங்கே உள்ள ஓட்டு போயிடுமோ, இங்கே உள்ள ஓட்டு போயிடுமோ அப்படிங்கிறதுலேருந்து பார்க்கும்போது ஒரு நியாயம் தவறிவிடக்கூடிய ஒரு நிலை. இது ஒரு வருந்தத்தக்க நிலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேஷனல் ரிவர் வாட்டர் பாலிசி அப்படிங்கிற ஒன்றை முக்கியமாக கொண்டு வர வேண்டும். அது தொடர்பாக நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் நம்ம எடுக்கல. காவிரி மேலாண்மை வாரியம்
தொடர்பான பேச்சுகள் வரும்போதெல்லாம் இந்த பேச்சும் கூடவே சேர்ந்து வருகிறது. சித்தராமையா பிரதமருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் அதை வலியுறுத்தி சொல்கிறார். நீங்க தேசிய நதிநீர் கொள்கை அமல்படுத்துவது தொடர்பாக முதல்ல 4 மாநிலங்களையும் தமிழ்நாடு, கேரளா, தமிழகம், புதுச்சேரியை கூப்பிட்டு நீங்க முதல்ல பேசி அது தொடர்பான ஒரு தெளிவான முடிவை எடுங்கள் அப்படின்னு. இந்த பிரச்சனைகளின் மூலமாக இது போன்ற சில நல்ல விஷயங்கள் தொடங்குவதற்கான அறிகுறி ஏற்படுதுன்னு பார்க்கலாமா? இதை பொறுத்தவரை, காவிரியை பொறுத்தவரையில் கர்நாடகம் தொடர்ந்து தவறு செய்கிறது. அதாவது நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தாண்டி தொடர் உள்ளூர் அரசியலுக்கு, அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, 2 தேசிய கட்சிகளுமே, அது சித்தராமையா காங்கிரஸுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எடியூரப்பா போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல்வர்களாக இருந்த போதும் சரி, தொடர்ந்து அவர்கள் அந்த உள்ளூர் அரசியலுக்கும் உள்ளூர் குறிப்பாக காவிரி கடைமடை பகுதியில் கர்நாடகத்தில் வாழ்கிற அந்த விவசாயிகளுடைய வாக்குகளுக்காகவும் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி இதே போன்ற ஒரு திரிபு வாதங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆம், நிச்சயமாக. ஏற்கனவே ஒரு திட்டவட்டமாக இதைவிட அதிகபட்சமான முடிவு என்ன இருக்க முடியும்? உச்ச நீதிமன்றம் என்பதுதான் கடைசி தீர்ப்பை சொல்லக்கூடிய இடமாக இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவிரி நடுவர் மன்றமும் திட்டவட்டமான ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறது. அதை கெசட்டிலும் வெளியாகிவிட்டது. இப்போது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை செய்ய வேண்டும், அதையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல தொடர்ந்து அரசியல் நிர்பந்தங்களை கொடுப்பதன் மூலமாக தங்களது பொறுப்பை கர்நாடகம் தட்டி கழித்து கொண்டு இருக்கிறது. இதில் நீங்கள் உள்ளூரில் செய்ய வேண்டிய சொல்யூஷன் எப்படி தமிழ்நாட்டுக்கு மழைநீர் சேகரிப்பும் மற்ற சொல்யூஷனும் பொருந்துமோ அதே மாதிரியான தீர்வுகள் கர்நாடகத்துக்கும் பொருந்தக்கூடியதானே. மாண்டியாவில் இருக்கக்கூடிய வறட்சிக்கும் இதே சொல்யூஷன்ஸ் பொருந்தக்கூடியதானே. நீங்கள் காவிரியை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்கனவே நாம் எதை ஒப்புக்கொண்டோமோ, எதில் கருத்துரிமைப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, எது தீர்ப்பாக வந்திருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தி விட்டு மற்ற நீருக்கான ஆதாரங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் சொல்வதை விட்டுவிட்டு அதை மாற்றுவது, திசை மாற்றுவது என்பது சரியாக இல்ல. அப்படி அந்த தட்டி கழிக்கிறது, அந்த திசை மாற்றுவது அப்படிங்கிற அதே நேரத்தில் இங்க இன்னொரு முரண்பாடும் இருக்குது. ஒரு புறம் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிற போது முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டுங்கள் அப்படின்னு ஒரு புறம் கேட்கிறார். அதே உச்சநீதிமன்றத்தில் போய் மீண்டும் முறையீடு செய்கிற போது நிச்சயமாக எங்களால தமிழகத்துக்கு தண்ணி தரவே முடியாது, உங்களுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் சித்தராமையா வைக்கிறார். இங்க முரண்பாடு இருக்கிறது எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா இவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த சட்டத்தின் வழிபட்டு, சட்டத்தின் ரூல் ஆஃப் லாவின் படி நாங்கள் நடந்தால், நியாயமாக நடந்தால், தர்மமாக நடந்தால் இதை செய்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது உள்ளூர் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக, நிர்பந்தங்கள் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இதில் அதிகமாக தங்களுடைய ஆதரவை வளர்த்து கொண்டு விடுவார்கள். அங்கு பிரதான அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்குமான அரசியலாக இருக்கிறது. மோடி இதில் எடுக்கக்கூடிய நியூட்ரல் பொசிஷன் கூட நீங்கள் அந்த அரசியலின் வெளிப்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே ஸ்டேக்ஸ் ஹையா இருக்கிற ஒரு காரணத்தினால ஒரு நியூட்ரல் பொசிஷனோடு சட்டத்தின் படி நடங்கள் என்பதை கூட அவர் அழுத்தமாக தீர்க்கமாக சொல்லாமல் இருப்பதற்கும் அதே அரசியல் நிர்பந்தங்கள் தான் காரணமாக இருக்கிறது. இதை நாம் விளங்கி கொண்டு நாம் இந்த பிரச்சனையை அணுகினால் சரியாக இருக்கும். ஜனநாயக பூர்வமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத பல உலக நாடுகளோட ஒப்பிட்டு திரு பீர் முகமது அவர்கள் சொன்னாங்க. இங்க நம்ம அண்டை மாநிலங்களுடனான உறவு அப்படிங்கிறதுலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கேரளாவுடனான பிரச்சனையோ அல்லது கர்நாடகத்துடனான பிரச்சனையோ, இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே பல ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருக்கிற பிரச்சனை. குறைந்தபட்ச உடனடி தீர்வு அல்லது தொலைநோக்கான நீண்டகால தீர்வு அப்படிங்கிற 2 விஷயமாகவும் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டிய ஒரு முறைமை இருக்கிறது. அது எது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனடி தீர்வு பொறுத்தவரை கலந்து பேசுவது தான். கலந்து பேசுவது, அதில் வந்து சுயநலத்தை தாண்டி ஒரு ஜனநாயகபூர்வமான அணுகுமுறை, ஒரு பல மாநிலங்களை தாண்டி செல்லும்போது எல்லாருக்கும் ஒரு நியாயம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தொடங்கினாலே மாற்றங்கள் வந்துடும். ஆனால் வருந்தத்தக்க நிலையில் கிட்டத்தட்ட நம்ம பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே கடைமடை பகுதியில் இருக்கிறோம். கேரளமும் சரி, கர்நாடகமும் சரி, அவங்க வந்து முடிந்தவரை தமிழகத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் அவங்ககிட்ட இருக்குது. அது வந்து அவங்களுடைய அரசியல் நிர்பந்தங்களால் வரதா இருந்தால் கூட உண்மையில் அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய பக்குவம் அங்கே இல்லை. ஏன்னா அதனால் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய விஷயம் இதில் வந்து ஜனநாயக முறையில் அனைத்து தரப்பினருக்குமான நியாயம் அப்படிங்கிறத தான் வலியுறுத்தணும். இது வந்து உடனடி தீர்வு. தொலைநோக்கு தீர்வு நான் சொன்ன விஷயந்தான். ஒரு உதாரணத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். இந்தோனேஷியா ஒரு வறண்ட ஆறு, பாடிக் வாய்ரு அப்படிங்கிற ஒரு ஆறு,
அங்கே ஒரே ஒரு முயற்சி செய்தார் ஒரு பாதிரியார். அந்த சூபாப்புல் சவுண்டல் அப்படிங்கிற ஒரு மர விதைகளை ஆற்றங்கரைகளில் ஓடைகளில் விதைக்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதில் விவசாயிகள் எல்லாம் தீவிரமாக பணியாற்றினாங்க. விதின் 3-4 இயர்ஸ் அந்த ஒரு வறண்ட ஆறு ஜீவநதியாக மாறிச்சு. அதே மாதிரி மாற்ற முடியும். இன்றைக்கு தொடங்கினால் இன்னும் 3-4 ஆண்டுகளுக்குள் காவிரி ஜீவநதியாக மாறும். இந்த மாதிரி தொலைநோக்கு திட்டங்களை இன்றைக்கு தொடங்கணும். அதுதான் ஊடகங்கள் வலியுறுத்தணும்னு நான் கருதுகிறேன். இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் செய்தித்தாள்களினுடைய தலைப்புச் செய்தி, வாயில தங்கப்பதக்கத்தை கடித்து கொண்டிருக்கிறார் மாரியப்பன், உயரம் தாண்டுதல்ல தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இது எப்படி பார்க்கிறது? இந்த அணுகுமுறை முதல்ல இங்க சரியானதாக இருக்கிறதா அப்படிங்கிறது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளினுடைய விளையாட்டுகளை இங்க எந்த அளவுக்கு தமிழகம் இதற்கு முன்னாடி ஊக்குவித்திருக்கிறது? இன்றைக்கு வெறும் 2 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருப்பது, மத்திய அரசு ஒரு 75 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இன்னும் கூட மாரியப்பனுடைய குடும்பம் வறுமையான குடும்பம். அவருடைய படிப்புக்காக, அவருடைய உடல்நல மருத்துவ செலவுகளுக்காக வாங்கிய கடனுக்காக இன்னும் வட்டி கட்டி கொண்டிருக்கிறது அந்த குடும்பம். தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த பின்னணி செய்திகளை நம்ம வெறும் கொண்டாட்டம், தமிழகத்தினுடைய தங்க மகனாக இன்றைக்கு கையில் தூக்கி கொண்டாடுகிற மாரியப்பன் பின்புலம் எப்படியாக இருக்கிறது? உண்மையிலேயே இது மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களை எந்த அளவுக்கு நாம ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பாலவேல், நீங்கள் சொன்னது மிகச்சரியான விஷயம். இப்போது ஒரு பதக்கத்துக்கான பயணம் என்பது மிகவும் தனித்த ஒரு பயணம். அந்த பதக்கம் வந்த பிறகு அது சாக்ஷி மாலிக்குக்காக இருக்கலாம், சிந்துவுக்காக இருக்கலாம், எல்லோருக்குமே அந்த பதக்கத்துக்கான பயணம் என்பது ரொம்ப தனித்த போராட்டங்கள் நிறைந்த பயணம். இதை நாம் மாரியப்பன் தங்கவேலுடைய பேட்டியிலேயே பார்க்க முடிந்தது. எனக்கு இந்த பதக்கத்தை வெல்லாவிட்டால் எனக்கு வாழ்வு முடிந்து போனது மாதிரி. 5 வயதில் ஒரு பேருந்து விபத்தில் தனது கால்களை இழந்த மாரியப்பன் இன்றைக்கு 20 வயதில் 15 ஆண்டுகளாக இந்த போராட்ட பயணம் அவருக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அவருடைய தாயார், ஏழை தாய், காய்கறிகள் விட்டு அவரை 3 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி அவருக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறார். அந்த கடனை இன்றும் 15 ஆண்டுகள் ஆகியும் அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரே நாளில் அவர் வென்ற தங்கத்தின் காரணமாக 75 லட்சம் ரூபாய் மத்திய அரசுடைய பரிசும், தமிழ்நாடு அரசுடைய 2 கோடி ரூபாய் பரிசும் அந்த வறுமையை முற்றிலுமாக இன்றைக்கு ஒழித்து விட்டது. எப்போதுமே இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பயணம் என்பது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய பயணம் என்பது போராட்டமான ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் பல பிரச்சனைகள், மனத்தடங்கல்கள் இருக்கின்றன. அதே போல அரசு அதிகாரிகளுமே இந்த சமூகத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு பல நேரங்களில் அவர்களுக்கு சலுகைகளை மறுப்பது, அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய சலுகைகளை அல்லது அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நியாயமான உரிமைகளை கொண்டு அவர்களுக்கு சேர்ப்பதில் கூட பல ஊழல்கள் பல மாவட்டங்களில் நடந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நேரத்தில் அவர்களுடைய விளையாட்டு என்பது மற்ற விளையாட்டிலேயே உங்களுக்கு ஊக்கம் கொடுக்காத, ஒரு நார்மல் பீப்புளுக்கான விளையாட்டிலேயே ஊக்கம் கொடுக்காத நிலைமை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் நாம் பார்த்தோம். சாக்ஷி மாலிக் எங்கு பயிற்சி பெற்றாரோ அந்த மல்யுத்த பயிற்சி பெற்ற இடத்திலேயே சாதி காரணமாக ஒரு பெண்ணுக்கு பயிற்சி முறையாக வழங்கப்படவில்லை. மற்றவர்களோட பயிற்சிக்கு இந்த சாதி என்பது எங்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தால் மிக கொடுமையாக இருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் மாரியப்பன் தங்கவேலுடைய விஷயத்தை நாமும் அந்த கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிறோம். எப்போதுமே வெற்றி கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றிக்கான பயணம் என்பது தனித்த பயணமாகவும் போராட்டங்கள் நிறைந்ததாகவும் பின்புலத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு இந்திய வீரர் வருண் சிங் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், அவருடைய பின்புலமும் கூட இதை விட மாரியப்பனை ஒப்பிடுகிற போது இன்னும் கொஞ்சம் வறுமையான கொடுமையான சில விஷயங்களும் இருக்கிறது. பல நாட்கள் பட்டினியாகத்தான் பயிற்சிக்கே சென்றிருக்கிறார் வருண் சிங். இன்னும் இந்த மாதிரியான பல வீரர்களினுடைய பின்புலங்கள் தெரியாமல் நமக்கு இருக்கலாம். ஆனால் பதக்கங்கள் பெறுகிற போதுதான் அது வெளிச்சத்திற்கு வருகிறது. அவர்கள் இந்த மாதிரி பரிசு தொகைகளை பெறுகிறார்கள். இன்றைக்கு முகமது அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி இதற்கு பிறகுதான் மாரியப்பனுடைய ஒரு புது வாழ்வு தொடங்க போகிறது அப்படின்னு. ஆனா எங்கேயுமே பயிற்சி கொடுப்பதற்கு முறையான வசதிகள் இல்லை. மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிப்பதற்கான குறைந்தபட்ச வழிவகைகள் எதுவுமே இல்லை. அவர்களுடைய உரிமையை கேட்டு இங்க போராட்டம் நடத்தினால் கூட கைது செய்து எங்கேயோ கொண்டு போய் ஒரு மறைவான பகுதிகளில் கொண்டு போய் இறக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தானே இங்க உண்மைதான். அதாவது பொதுவாக மனித வாழ்க்கையே சவால்கள் நிறைந்தது. அதுவும் உடல் சவால் கொண்டவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை அதிக சவால்கள் கொண்டது.
அந்த சவால்களை எதிர்த்து போராடுகிறவர்கள் விடாமுயற்சியோடு போராடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் மாரியப்பன். சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய குடும்பம் தற்கொலைக்கு முயன்று அவர் இதை தாண்டி ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து போராடி இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் லண்டன் ஒலிம்பிக்லே தங்கம் வென்றிருக்கணும். ஏன்னா அவர் பயிற்சியின் போது அதாவது அதுக்கு முந்தைய போட்டியில் அவர் தாண்டிய உயரத்தை விட தங்கப்பதக்கம் வென்றவர் குறைவான உயரம் தான் போயிருக்கிறார். ஆனால் இவருக்கு பாஸ்போர்ட் கிடைக்க தாமதம். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள், இதை தாண்டி தான் நம்ம வீரர்கள் ஜெயிக்கிறாங்க. இப்பொழுது அடுத்த பதக்கம் வென்ற வீரரும் இதே நிலை தான். இது எதை காட்டுதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய தடைகள், ஆனால் என்னதான் தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி ஜெயிக்கிற ஒரு வேகமும் போராட்ட குணமும் இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை மாரியப்பன் சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு பாசிட்டிவ் டோனில் எடுத்துப்போம். சொல்லப்போனால் சவால்களை சந்திக்கிற எல்லாருக்குமே மாரியப்பன் உண்மையில் ஒரு ஹீரோ, ஒரு ரியல் ஹீரோ. என்ன நம்ம தகுதியற்ற நபர்களை ஹீரோன்னு கொண்டாடுறோம். உண்மையில் போற்றப்பட வேண்டிய நபர் மாரியப்பன். இவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டு மற்ற இளைஞர்கள், குறிப்பாக உடல் சவால் கொண்டவர்கள், தங்களுடைய வேதனைகள் எவ்வளவு இருந்தால் கூட விடாமுயற்சியோடு போராடினால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் படைச்சிருக்கிறார் மாரியப்பன். இங்கே ரோல் மாடல், முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லுகிற போது இங்கே பொதுவாகவே சமீப காலங்களாக ஒரு மாதிரியான ஒரு ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சிந்து வெற்றி பெற்ற பிறகாக எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை உடனடியாக பேட்மிண்டன் பயிற்சிக்கு அனுப்ப தயாரானார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுகிற போது இங்கே மாற்றுத்திறனாளிகள்ன்ற விவகாரத்துக்குள்ளேயும் நம்ம அதை பார்த்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் பலர், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மாரியப்பனை போல, வருண் சிங்கை போல இன்னும் பலர் தங்களுக்கான முறையான அந்த ஏணி கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. பாராட்டுகிற, பரிசு கொடுக்கிற வேலையோடு தான் அரசாங்கம் தன்னுடைய கடமையை நிறுத்திக் கொள்கிறதா? அதை தாண்டி இருக்குது, அவர்களுக்கான ஒரு துறை இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு ஆணையம் அமைத்து அதை முறையாக வழிநடத்த வேண்டும், அதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாஃபா பாண்டியராஜன் சட்டப்பேரவையில் ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். அடுத்த ஒலிம்பிக்கில், டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது 28 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், 20 பேர் பதக்கம் வெல்வார்கள் என்று ஒரு சூளுரையை சட்டமன்றத்திலே செய்திருக்கிறார். இன்னும் நமக்கு 4 ஆண்டுகள் தான் இருக்கிறது. நிச்சயமாக இதை ஏற்கனவே பதிவாகியிருக்கிறது, சட்டமன்ற பேரவை குறிப்பேட்டிலேயே இது பதிவாகி இருக்கிறது. இதை நோக்கி இந்த அரசாங்கம் என்ன செய்யவிருக்கிறது, என்ன விதமான பயிற்சிகளை கொடுக்கவிருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எல்லா ஊடகங்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. நான் இப்போது .comலும் கூட அதை ஒரு செய்தியாக போட்டு இதை தொடர்ந்து இதை நாம் கவனிக்க வேண்டும். என்றால் பெரும்பாலும் ஊடகங்கள் இந்த ஃபாலோ அப்பை கரெக்டாக நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த ஃபாலோ அப் செய்வதன் மூலமாக இதில் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறார்கள், ஏனென்றால் 4 ஆண்டுகள் என்பது இப்போதே அதுக்கான ஆயத்தங்கள் தொடங்கியாக வேண்டும். அதை எப்படி செய்யவிருக்கிறார்கள், அதே போல அடுத்த பேராலிம்பிக்ஸில் இதே போல தங்கவேல் மாரியப்பன் போல எவ்வளவு பேரை உருவாக்க நாம் எத்தனிக்கிறோம், அதற்கான முயற்சிகளை செய்கிறோம், அதில் பாரபட்சம் இல்லாமல் நாம் நடந்து கொள்கிறோமா, உண்மையான திறனாளிகளை கண்டுபிடிக்கிறோமா என்பதை பற்றிய ஒரு தொடர் கவனிப்பும் கண்காணிப்பும் நம்ம ஊடகங்களால், சிவில் சமூகத்தால் செய்யப்படும் போது இதை நிச்சயமாக நாம் சாதிக்க முடியும். ஏனென்றால் எங்கோ ஒரு இடத்தில் தொடங்க வேண்டும். அது சிந்துவிலும் சாக்சி மாலிக்கிலும் தொடங்கின மிகப்பெரிய ஒரு விமன் டேலண்டை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஒலிம்பிக்காக, பதக்கங்கள் குறைவாக இருந்தாலும் கூட இவ்வளவு திறமைசாலி பெண்கள் தடகள போட்டிகளிலுமாக இருந்தாலும் சரி, பிற போட்டிகளிலும் எத்தனிக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் ஏறக்குறைய 52 ஆண்டுகளுக்கு பிறகு தீபா கர்மாக்கர் இந்தியாவை ஜிம்னாஸ்டிக்ஸில் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார் என்பது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இதை தொடர் கண்காணிப்பின் மூலமாக ஊடகங்களும் சிவில் சமூகமும் கண்காணிப்பதன் மூலமாக தமிழ்நாடு இதில் தொடர்ந்து சாதனைகள் நிகழ்த்துவதற்கான சாத்தியம் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் அந்த 4 ஆண்டு காலத்திற்கான ஆயத்த பணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது தமிழகம் மாதிரியே இன்னும் பல மாநிலங்களும் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பயிற்சிக்காகவே இந்த மாதிரி வறுமையில் இருக்கிற சிலர் பயிற்சிக்காகவே கடன் பெற்று அதற்காக தங்களது விளையாட்டு பயிற்சிகள் ஈடுபடுற நேரத்தில் டோக்கியோ ஒலிம்பிக்ல பங்கேற்பதற்காக இப்பவே பொதுமக்களிடம் நிதி திரட்டுகிற ஒரு சூழல்ல ஒரு வீரர்
வீரர் களமிறங்கி இருக்கிறார். இந்த நிதியை திரட்டித்தான் நான் பயிற்சி பெற வேண்டும், அதன் மூலமாகத்தான் நான் டோக்கியோ ஒலிம்பிக்ல பங்கேற்க வேண்டும் அப்படின்னும் சில முயற்சிகள் எடுத்திருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான வீரர்களுக்கு இன்றைக்கு வெற்றியை கொண்டாடுகிற வீரர்களை தாண்டி அந்த ரோலை அதற்கு கீழாக இருக்கிற அந்த ரோல் இருக்கிற வீரர்களுக்கும் கூட முறையான வசதிகளை செய்து தரத்திற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நிச்சயமாக இந்த ஒலிம்பிக்கில் அந்த தங்கம் பதக்கம் பற்றிய பேச்செல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது குற்றாலீஸ்வரனை பற்றிய ஒரு முகநூல் பதிவு வைரலாக சென்றது. குற்றாலீஸ்வரன் எப்படி இன்றைக்கு ஒரு ஐடி வேலையில் தஞ்சமடைந்து இருக்கிறார் என்பது பற்றிய பதிவு பலராலும் பேசப்பட்ட ஒரு பதிவு. அதற்கு என்ன காரணம் என்றால், நாம் அந்த ஒரு ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு சாதனையை செய்யும் போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவனம், அவர்களுக்கு பிறகு என்ன தேவை, தொடர் பயிற்சிக்கு என்ன அவசியமாக இருக்கிறது, என்ன நிதி ஆதாரம் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது, அதற்கு அரசுகளும் மற்ற தொழில் நிறுவனங்களும் கூட அதற்கான பொறுப்பை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவை வழங்குவது என்பது, அந்த ஆதரவு சூழலை உருவாக்குவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட எங்கெல்லாம் அது பற்றிய தேவைகள் வெளிவருகிறதோ அது ஊடகங்களுடைய மிகப்பெரிய சமூக பொறுப்பாக நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு மாணவர் MBBSக்கு தகுதி பெற்றும் அதை படிக்க முடியாத போது அவர்களுக்கு ஊடகங்கள் கை கொடுக்கின்றனவோ, மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து உதவிகளை பெற்று தருகின்றனோ, அதே போல விளையாட்டிலும் இதே போல திணறிக் கொண்டிருக்கிற வறுமை பிடிவிலே சிக்கிக் கொண்டிருக்கிற வீரர்களுக்கு ஊடகங்கள் கை கொடுத்தாலே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஊடகங்கள் வலிமையாக இருக்கின்றன, இவர்கள் கை கொடுத்தாலே இந்த விஷயத்தை சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இங்க விளையாட்டுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக பள்ளி கல்லூரிகள்ல எந்த அளவுக்கு இருக்கிறது? அது சதவீதத்தின் அடிப்படையில பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி போச்சா? நீங்க முதல்ல மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையிலான ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது, அதை நோக்கித்தான் அவர்களுடைய பயணம். விளையாட்டு என்பதெல்லாம் இரண்டாவது கட்டமாகவோ அல்லது மூன்றாவது கட்டமாகவோ தள்ளப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான முக்கியத்துவம் என்பது சரியாகத்தான் இருக்கா? உண்மையில் மிக குறைவாகத்தான் இருக்குது. விளையாட்டு பற்றிய முக்கியத்துவம் மிக மிக குறைவு. காரணம், இன்றைக்கும் ஒரு மனப்பாட கல்வி முறை, ஒரு மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன் தான் பள்ளிகளிலும் மட்டுமல்ல கல்லூரிகளிலும் இதுதான் போயிட்டுருக்கு. இதில் ஒரு பெரிய மாற்றம் வேணும். ஏன்னா ஒன்று வாழ்வியல் கல்வி தரப்படுவதில்லை, இன்னொன்று விளையாட்டு கல்விக்குரிய முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. இதெல்லாம் செய்யப்பட வேண்டிய அடிப்படை மாற்றங்கள். இன்றைக்கி சின்ன வயசுலேயே மாணவர்கள்ட்ட தவறான எண்ணங்கள், ஏதாவது ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் வந்தால் ஈதர் சூசைட் ஆர் மற்றவர்களை வெட்டி கொள்வதுங்கிற அளவுக்கு மாணவர்கள் தூண்டப்படுறாங்கன்னா, ஒன்று வாழ்வியல் கல்வி சரியான முறையில் கொடுக்கப்படுவதில்லை, இன்னொன்று விளையாட்டினுடைய முக்கியத்துவம். விளையாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு மாணவனுக்கு ஒரு விளையாட்டு ஆர்வம் இருந்தால் அதில் தூண்டக்கூடிய ஒரு அணுகுமுறைங்கிறதே மிக மிக குறைவு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ உள்ள கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றி எடுத்துக்காட்டினாலே பெரிய மாற்றங்கள் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜோகோவிச், இப்போது டென்னிஸில் வேர்ல்ட் நம்பர் 1, அவர் 7 வயசில் ஒரு பேட்டி கொடுக்குறார். 7 வயசாக இருக்கும்போது அவர் டெலிவிஷன் பேட்டி, இன்னொரு பெரிய மாணவன் பேட்டி எடுக்கிறான். அந்த வயசில் அழகாக சொல்கிறான் அந்த பையன், வாட் இஸ் டென்னிஸ் ஃபார் யூன்னு கேட்டால், டென்னிஸ் இஸ் டியூட்டி ஃபார் மீ, அந்த குட்டி வயசில். இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு போட்டு காட்டினாலே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அவன் அடுத்த கேள்வி கேட்குறான், வாட் இஸ் ஒரு எய்ம் இன் டென்னிஸ் கேட்கும்போது சொல்கிறான், டு பிகம் த வேர்ல்ட் நம்பர் 1. அந்த ஒரு 7 வயசில் அவன் சொல்லக்கூடியவன் ஒரு 25 வயசில் அச்சீவ் பண்ணுறான். அதே மாதிரி இங்கேயும் சாத்தியம்தான். ஏன்னா இதே மாதிரி மாரியப்பனுடைய வீடியோ நம்ம போட்டு காட்டலாம். எத்தனை தடைகளை தாண்டி அவன் ஜெயிச்சிருக்கிறான், இன்றைக்கி எந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் தேடி வருது. இதையெல்லாம் சின்ன வயசுலே மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மனப்பாட கல்வியை தாண்டி, மார்க் ஓரியன்ட் எஜுகேஷனை தாண்டி, என்ன வாழ்வியல் கல்வியையும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தையும் கொண்டு சேர்ப்பது இன்றைய மிகப்பெரிய தேவைன்னு நான் கருதுகிறேன். இங்கே வாழ்வியல் கல்வியோட சேர்ந்து நம்ம அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது அரசியல் அறிவும் இங்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா தமிழகம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். கல்லூரிகளிலிருந்து புறப்பட்ட அரசியல் ஆளுமைகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர்களாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு கல்லூரிகளில் அரசியல் பேசினாலே தப்பு, அது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் என்பது போல பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த மாணவர் சங்க தேர்தல்களில் டெல்லி பல்கலைக்கழக தேர்தலினுடைய முதல் 3 முக்கிய பொறுப்புகள், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர் ஆகிய 3 முக்கிய பொறுப்புகளை ABVP அமைப்பு வென்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து முக்கியமான பொறுப்புகளையும் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் வென்றிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? கல்லூரிகள் காலம்தான் அவர்களுடைய அரசியலுக்கான தங்களுடைய ஆளுமைகளாக அவர்கள் உருவெடுக்கிற காலம். அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களில் நாம் எப்படி பங்கேற்போம் என்கிற
அடிப்படையில் இந்த அரசியல் பங்கேற்பு என்பதை உறுதியாக முடிவு செய்கிறார்கள். நமக்கு கூட பிரசிடென்சி கல்லூரி, பச்சையப்பா கல்லூரி போன்ற கல்லூரிகளில் படித்தவர்கள்தான் இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக ஏராளம் பேர் வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய மாணவர்களுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே அரசியலுக்கான ஆயத்தங்களை கல்லூரி பிராயத்தில் தான் செய்கிறார்கள் என்பது இன்றைக்கும் நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் அதை தடுப்பது, நீங்கள் இப்படி அரசியலில் ஈடுபடக்கூடாது, இந்த காலத்தில் படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது சுசி திருநானம் அவர்கள் சொன்னது போல இங்கு நாம் உடல் கல்விக்கும் சம முக்கியத்துவம், உடலும் மனமும் நன்றாக இருந்தால்தான் ஒரு முழுமையான ஆளுமை வளர்ச்சி என்பதை நாம் மனதில் கொண்டு அந்த உடல் பயிற்சிக்கு எப்படி முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அதே போல பொது காரியங்கள், நீங்கள் படித்து IAS அதிகாரி ஆன பிறகு சமூகத்தை திரும்பி பாருங்கள் என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. எல்லோருமே அதை செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது. வேறு வேறு ஆசைகளோடு, அவர்கள் கனவுகளோடு அவர்கள் இங்கு வருகிறார்கள் ஒரு கல்லூரிக்கு வரும்போது. அப்போது சமூகத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும், எனது சமூக பின்னணி இதுவாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த அணி என்பது கன்னியாகுமார் அந்த குழுவினருடைய ஆதரவு பெற்ற அணி. அவர்கள் வெளியே இருந்து, அவருடைய அசோசியேஷன், நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை பொறுப்பு வகித்து விட்டோம், வேறு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது போன்ற ஒரு அரசியல், ஆரோக்கியமான அரசியல் பங்களிப்பு என்பது அவர்கள் மாணவ பிராயத்திலேயே வந்துவிட வேண்டும். வெறும் படிப்பு புத்தகத்தோடு ஒடுங்கி விடுவது என்பதில்லாமல் சமூக பங்கேற்பு என்பது, அந்த அரசியல் பங்கேற்பு என்பது மாணவ பிராயத்திலே. நீங்கள் சொல்கிற தற்போதைய காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் மாணவர் பருவங்களில் இருந்த போது இருந்த அரசியல் சூழல் இப்போது இருக்கிற அரசியல் சூழலுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்போது இருக்கிற அரசியல் குறித்தான புரிதல் என்பதே ரொம்பவும் ஒரு தவறான புரிதலா இருக்குது. அதனாலதான் மாணவர்களை பெருமளவு அரசியல் பக்கம் ஈர்க்க முடியாததற்கான ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாமா? அதாவது சமூகம், தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இந்திய சமூகமாக இருந்தாலும் சரி, டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் மாற்றங்கள் என்பது பெருமளவு இளைஞர்களுடைய பங்கேற்போடு நடந்தது. அதே போன்ற மாற்றங்கள் எல்லா மாநிலங்களிலும் வரும், ஒரு புதிய திசைவழி நோக்கி மக்கள் செல்வார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் பேசப்பட்டு வருகிறது. இருக்கக்கூடிய அரசியல் சரியாக இல்லை, இருக்கக்கூடிய அரசியலிலே ஊழல் மலிந்திருக்கிறது, எனவே ஒரு புதிய அரசியல் தேவை என்கிற, ஆனால் அந்த புதிய அரசியல் தேவை என்று நினைக்கக்கூடிய அல்லது பேசக்கூடியவர்களுடைய சமூக கரிசனமோ, கடந்த கால அரசியலில் இருக்கக்கூடிய தவறை அவர்கள் சுட்டிக்காட்டும் போது கடந்த கால அரசியல் எவ்வளவு சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறது, இது ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூக நீதியிலிருந்து வலுவும் போது அதற்கான பெரிய ஒரு தேவை ஏற்படலாம். நீங்கள் சொல்லுகிற அதே சமூக நீதி தொடர்பான, அல்லது இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இங்க ஒரு ஒரு மதவாத ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான புரிதல் இன்னும் மாணவர் பருவத்திற்கோ அல்லது அதை தாண்டிய அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கோ இங்க இல்லை அப்படின்றதான முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. அகில இந்திய அளவில் அந்த மதவாத ஒடுக்குமுறை அரசியல் மேலோங்கி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறை நீங்கள் பார்க்கும்போது அதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள், அது பெரியாருடைய பங்களிப்பு, அண்ணாவுடைய பங்களிப்பு, எல்லாருடைய பங்களிப்பின் காரணமாக அதே பாதையிலே இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் நடைபோட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த சமூகம், அந்த சமூக நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று இளைஞர்களும் அதே அரசியலுக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் அதை முன்னின்று நடத்தி செல்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய அளவில் இந்த மதவாத அரசியல் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு வலதுசாரி அரசியல் ஆதரவு மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை இடதுசாரி முன்னணி அமைப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அந்த பாரம்பரியப்படியே இடதுசாரி முன்னணி அரசியல் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு மேலோங்கிய மதவாத அரசியல், ஒடுக்குமுறை அரசியல் மேலோங்கி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட இந்த மாற்றம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் பாசிட்டிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்க இந்த விஷயங்கள் குறித்து, மாணவர் சங்க தேர்தல் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய கல்வி வளாகங்களின் நிலை என்ன? ஏன் தமிழகத்துல பல காலங்களாக கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தல்களே நடத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது.
இங்கே வந்து அரசியல் சமூக விழிப்புணர்வுங்கிறது மிக மிக குறைந்த நிலையில் இருக்குது, குறிப்பாக இளைஞர்களிடம். உங்களுக்கு தெரியும், அது குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு இயக்கம் வலுவாக இருந்தபோது அது முழுக்க முழுக்க மாணவர் இயக்கங்களோடு சேர்ந்து வலுவடைந்தது. அதே மாதிரி நக்சல்பாரி போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய போராட்டங்கள் அதெல்லாம் தீவிரமாக இருந்தப்போ மாணவர் அமைப்புகள் மிக தீவிரமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அரசியல் நீக்கம் என்பது நடந்திருக்கு. இன்றைக்கு வந்து நிறைய சமூக ஊடகங்கள் ஒரு பக்கம் வலுவடைந்தாலும் கூட கல்லூரிகள் இருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகள், விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிக குறைவாக இருக்குது. அது மீண்டும் வலுவடைய வேண்டும் என்பது இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடத்தப்படுவதற்கான ஒரு சூழலே இங்க இல்ல. எல்லா இடத்திலும் ஏதாவது கல்வி வளாகங்கள்னு நம்ம பேசுகிற போதே அங்க எல்லாமே வந்து ஒரு சங்கிலி தொடர்பாக ஏதோ ஒரு அரசியல் குறுக்கீடுகளுக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. அங்க பீர் முகமது அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நீங்க கல்வியை தாண்டி சமூக அரசியல் அப்படிங்கறது அங்க பேசினாலே தவறு, பேசுவதற்கான ஒரு சுதந்திர வெளியே அங்க இல்லை அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அதாவது அது எப்பொழுதும் நிர்வாகங்களோ அல்லது தவறான தலைமைகளோ அதுக்கு தான் முயற்சி பண்ணும். அதை உடைத்து வெளியில் வருவது தான் மாணவர்களுடைய இயல்பு. அதை எங்கேருந்து தொடங்கணும்? ஊடகங்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் தொடங்கி வைக்கணும் இல்லையா? அந்த விவாதங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது கல்லூரி தளங்களுக்கு விரிவடையும். அதுவே குறைவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடகங்களுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி பல இயக்கங்களில் கட்சிகளில் இருக்கக்கூடிய சமூக அக்கறை உள்ள மனிதர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. மீண்டும் மாணவர்களிடம் ஒரு சமூக அக்கறையை தூண்டுவது, அரசியல் ஆர்வத்தை தூண்டுவது, இதெல்லாம் மிக அவசியம். அப்படியான ஒரு பட்டியல் தான் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சமூக அரசியல் பேசுகிற போது நீங்கள் சொன்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிற போது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சென்னை ஐஐடி, புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம் மாதிரியான இடங்கள்ல தொடர்ச்சியாக நடைபெற்ற சம்பவங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படி ஒரு போராட்டத்தை, அப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிற போது அங்கு ஒரு ஒடுக்குமுறை மாணவர்களை தடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தானே பார்க்கணும். ஒடுக்குமுறை இருக்குதுங்கிறது யதார்த்தம். ஒடுக்குமுறை எப்பொழுது அதை தாண்டி போக முடியும் அப்படின்னா இன்னும் விரிவாக்கம் செய்வதன் மூலம்தான். அது ஒரு சின்ன சின்ன குழுக்களாக முடிஞ்சு போயிடக்கூடாது. அது பரவலான இயக்கமாக மாறணும். அப்போது ஒரு சில கல்லூரிகளில் ஒரு சில மாணவர்களிடம் மட்டுமே விவாதங்கள் இருப்பதுங்கிறத தாண்டி பொது விவாதங்களாக மாற்றணும். எல்லா கல்லூரிகளுக்கும் கொண்டு வரணும். சமூக அக்கறையிலும் தொடங்குங்கன்னு நான் சொல்கிறேன். அது எந்த இயக்கமாக இருக்கட்டும். ஏன்னா பல்வேறு கோட்பாடுகள் இருக்குது. எல்லா கோட்பாட்டையும் விவாதிங்க. எந்த கோட்பாடு சிறந்ததுன்னு மாணவர்கள் தேர்வு செய்யட்டும். அப்படி விவாதிக்கிற ஒரு பண்பை மாணவர்களிடம் கொண்டு வரணும். ஆனால் இன்றைய நிலைமை உண்மையிலே சோகமானதாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா, அவனுடைய படிப்பு எது சிறந்தது, அவனுடைய கேரியருக்கு எது சிறந்தது அப்படிங்கிறத கூட தேர்வு செய்ய முடியாத ஒரு சோகமான நிலைமை. ஒன்று அதையும் மாற்றணும், தனக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத தேர்வு செய்யக்கூடிய ஒரு விரிவான ஒரு புரிதலை அவன்கிட்ட உருவாக்கணும். இங்க கல்லூரி வளாகங்கள்ல இருந்து தடையை தகர்த்து வந்தாலோ அல்லது போராட்டங்களை முன்னெடுத்தாலோ அது தேச விரோதமாக, தேச துரோகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தற்போதைக்கு ஒரு வியாதியாக முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏனென்றால் தொடர்ச்சியாக நம்ம பட்டியலிட்ட இந்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் அது நடந்தேறி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட கண்ணையாகுமார் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படிப்பட்ட தடைகளும் அந்த தேச துரோக வழக்கு சாட்டப்பட்டு அது மிகப்பெரிய கன்னியாகுமாருடைய அரசியலுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தான் தந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய போராட்டமாக இருக்கட்டும், அதாவது அவர்கள் சுதந்திரமாக ஒரு பத்திரிகையை வெளியிடுகிறார்கள். அதை அவர்கள் மத்திய அரசு தூண்டுதலின் பேரில் அவர்கள் தடை செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக வலுவான ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலும் கூட ஒரு பேராசிரியர் பணியிலிருந்து குறைவு செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக பெரும் வலுவான போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்த போது சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த நடவடிக்கைக்கு தடையை மாணவர்கள் போராட்டம் மூலமாக அந்த தடை விலக்கி கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதே போல நீங்கள் சொன்ன மற்ற வளாகங்களிலும் கூட மாணவர்கள் விழிப்போடு தான் இருக்கிறார்கள். அதாவது அதற்கு காரணம், அதாவது கடந்த சில வருடங்களில் அந்த மாற்றம் மிக வேகமாக நிகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஐயா சொன்னது போல தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலும்
இந்த விழிப்புணர்வு வர வேண்டும். அவர்கள் வெறும் படிப்பை தாண்டி ஒரு சமூகத்தில் பங்கேற்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இன்னும் வீரியமாக அந்த விழிப்புணர்வு நாம பட்டியலிடுகிற இந்த பல்கலைக்கழகங்களை தாண்டி எல்லா கல்வி நிறுவனங்களிலும் ஒரு அரசியல் குழுக்களால் உந்தப்படுகிற ஒரு விழிப்புணர்வாக மாறி இருக்கிறது. அங்கேயே ஒரு அரசியல் பிரிவுகள் உருவாகி இருக்கிறது. அது ஆரோக்கியமான ஒன்றா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக. சென்னை ஐஐடி இந்திய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் நடந்தக்கூடிய அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்துடைய பிரச்சனை என்பது கூட ஏன் அந்த பிளவு வருகிறது என்றால், சமூகத்தில் ஒரு அங்கமாக தான் இந்த கல்வி வளாகங்களும் இருக்கின்றன. சமூகத்தில் ஏற்படக்கூடிய அரசியல் வேறுபாடுகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய மக்களிடையே ஏற்படக்கூடிய அரசியல் கருத்து வித்தியாசங்கள் இந்த வளாகங்களிலும் எதிரொலிப்பது தான் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்க முடியும். அதை ஆரோக்கியமாகத்தான் நான் நிச்சயமாக பார்க்கிறேன். ஆரோக்கியமாகத்தான் பார்ப்பதுதான் சரியாக இருக்கும். ஏனென்றால் சமூகத்திலிருந்து அவர்கள் எப்போது ஐசோலேட் ஆகிறார்களோ, தனித்து விடப்படுகிறார்களோ, அப்போதுதான் அது ஒரு ஆபத்து. அவர்கள் சமூக பிரஜை இல்லாமல் இருக்கிறார்கள், அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நாம் கவலை கொள்ள வேண்டுமே தவிர, இன்றைக்கு நிகழக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக இருக்கும், ஒரு தொடக்க நிலையாக இருக்கும் என்பதில் நாம் சந்தோஷப்படுவோம். அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது எத்தனை அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது? இனி வருகிற தலைமுறைகளுக்கு அது தொடர்பான ஒரு வெளியை நாம் உருவாக்கி கொடுக்கணும், புரிதலை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது? அதாவது அரசியல் விழிப்புணர்வு மட்டும் இல்லை, ஒரு சமூக விழிப்புணர்வு எடுத்துருக்கோங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல ஒரு படிப்பறிவு, அதாவது மாணவர்களிடம் குறைந்தபட்சம் பாடப்புத்தகத்தை தாண்டி ஒரு பொது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய, பொது புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்ட வேணும். இன்றைக்கி அது மிக மிக குறைவாக இருக்குது. நிறைய தலைவர்கள் சாதனையோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய வாசிப்பாளர்களாக இருப்பாங்க, ஒரு பரந்த அனுபவம் இருக்கும். இன்றைக்கி அத்தகைய வாசிப்பு பழக்கம் மிக மிக பலவீனமாக இருக்குது, அதுவும் இளைய தலைமுறையிடம். என்ன சொல்லப்போனால் இப்போ காந்தியோட கதை எடுத்துக்கோங்க. அவர் ஒரு சாதாரண வழக்கறிஞராக இருக்கிறார். ஒரு புத்தகம் அவர்கிட்ட ஒரு நெருப்பை பற்ற வைக்குது. என்ன, ஜான் ரஸ்கினுடைய அண்ட் டு த லாஸ்ட் புத்தகத்தை வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, ட்ரெயின் ஜேர்னியில் நான் படிச்சுட்டு இருந்தேன், அதை தொட்டதுக்கப்புறம் அதை என்னால் கீழே வைக்க முடியலை, அந்த இரவு என்னால் தூங்க முடியலை, அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுன்னு முடிவு செய்கிறேன், கடைசி மனிதனும் கடை தேர வழிகாட்டுவது. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கொள்கை அரசியல் அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை அதை ஒரு கட்சி அரசியலாக கையில் எடுத்துக்கொள்கிறது, கட்சி அரசியலாகத்தான் அதை பார்க்குது, அதுதான் சரியானது அப்படிங்கிற பாதையில போறாங்கன்னு கட்சி அரசியலுக்கு போறது கூட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல வாசிக்கட்டும், உலகத்தை புரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா அவங்களே தேர்வு செய்திருவாங்க, எது சரின்றதை தேர்வு செய்திருவாங்க. இன்னைக்கு அந்த தூண்டுதலே இல்லாமல் இருக்கு. அந்த தூண்டுதலை மாணவர்களிடம் கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய கருத்து. நூற்றுக்கணக்கான புத்தகம், இப்போ அமெரிக்காவில் எடுத்தா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள ஒரு 100 புத்தகங்களை படிச்சிடான் அந்த குழந்தை. அவனுக்கு உலகத்தை பற்றி ஒரு விரிந்த ஞானம் இருக்குது. எந்த பாதை சிறந்ததுன்னு அவன் தேர்வு செய்யக்கூடிய ஒரு வலிமை அவன்கிட்ட வந்திருக்கு. நம்ம மாணவர்களிடம் அது இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் டிவி, சினிமா, சீரியலோடு மயங்கி இருக்கிறான். அதை தாண்டி ஒரு சமூக ஊடகம்னா கூட அவனுடைய லெவல் ரொம்ப ரொம்ப குறைவாக, ஒரு சீப்பான கமெண்ட்ஸ் இதோடு முடிஞ்சு போயிடுது. இதை தாண்டி அவனுடைய அறிவை விசாலமாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்போ நடக்கும்னா இந்த தூண்டுதல் வரும்போது தான். அவனை விரிவாக படிக்க வைங்க, விவாதிக்க வைங்க. அது கட்சி சார்பாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டான்னா சிறந்ததை தேர்வு செய்துடுவோம் அப்படிங்கிறது தான். அதுக்குரிய தூண்டுதலை கொடுக்கணும். அதில் ஊடகங்கள், கல்வி நிலையங்கள் எல்லாருக்கும் அந்த பணி இருக்குது. நிச்சயமாக இளைஞர் சமுதாயம் சார்ந்த அரசியல் அறிவு தேவை என்கிற தளத்தில் மிக விரிவாகவே பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான இந்த மாதிரியான விவாதங்கள் கூட அவர்களை ஒரு தெளிவான பாதைக்கு இட்டுச் செல்வதற்கான வழியாக இருக்கும். பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்த உங்களது முதல் பார்வை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.